வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்த முதல் கட்சி. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி, தங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. அதிமுக திமுக கூட்டணியில் இணைய பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகமும் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல தரப்போடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தினாலும் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் தைரியமாக முன்வரவில்லை. காரணம், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நிரூபிக்கப்படாத கட்சி, இதுவரையிலும் முதல் தேர்தலையே சந்திக்காத கட்சி, அவர்களுக்கென்று என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தொகுதிக்கு 15லிருந்து 20% வாக்கு வங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். அது பற்றி நம்மால் எந்த முடிவையும் சொல்ல முடியாது. மக்கள்தான் முடிவெடுக்கக்கூடிய எஜமானர்கள். ஒரு தேர்தலையாவது தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்தால் மட்டுமே அவர்களது வாக்கு வங்கி என்ன, பலம் என்ன என்பது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு எப்படி கூட்டணி அமைப்பது என பல கட்சிகள் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகின்றன. எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதமே தமிழக முஸ்லிம் லீக் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். ரமலான் நோம்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து நோன்பு கஞ்சி திறப்பு விழாவை உருவாக்கியிருந்தார்கள். பின்பு புசி ஆனந்தை சந்தித்து தங்களது ஆதரவையும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆதரவு தெரிவித்த மறுநாளே நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வரவில்லை, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கவே வந்திருந்தோம் என மாற்றி பேசினார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழக மக்கள் இஸ்லாமிய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களது ஆதரவை தருவதாகவும், மேலும் தமிழக வெற்றிக் கழகம்தான் வரும் தேர்தலில் வெற்றி பெறும், நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிமுகவிற்கு எங்களது கட்சியின் ஆதரவை தெரிவித்து வந்து கொண்டிருந்தோம், ஆனால் அதிமுக தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது, பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள், வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம் என தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை காயப்படுத்தும் நோக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை இந்தியா முழுக்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சியோடு தான் அதிமுக தற்பொழுது கைகோர்த்துள்ளது. நாங்கள் இதனால் வரையிலும் அதிமுகவிற்கு கொடுத்து வந்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம். மேலும் எங்களது கட்சியின் ஆதரவு இனிமேல் தமிழக வெற்றிக் கழகத்திற்குத்தான். இளம் தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வருகிறார், திமுகவையும் எதிர்த்து வருகிறார். இரு கட்சிகளுமே எங்களது கொள்கை எதிரி என அறிவித்துள்ளார். வரும் தேர்தலில் எங்களது ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்குத்தான். மேலும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்ற வார்த்தையை இதுவரையிலும் கூறியுள்ளார்கள். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு வரக்கூடிய இரு கட்சிகளுமே பதவி சுகத்திற்காக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதே இல்லை எனவும் கடுமையாக சாடி பேசியிருந்தார்கள். நன்றி.